வணக்கம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 2015 இருந்து 2022 வரை படிச்சு முடிச்சவங்களுக்கான டிகிரி வேலிட் இல்லையா? ஏன்னா யூஜிசி பப்ளிக் நோட்டீஸ் விட்டு இதெல்லாம் ஒரு பெரிய கதையை நடந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா யூஜிசி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ் என்னதான் ஆச்சு சொல்லி நிறைய கேக்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. சோ அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நடக்கிற கேஸ் பாத்தீங்கன்னா ஹியரிங் அப்படி போயிட்டே தான் இருக்கும் காலம் ஃபுல்லா சொல்றதை விட இன்னும் நிறைய மாதங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும் அப்படின்றது நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்கன்னா ஹியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஹியரிங், இப்படியே தான் போயிட்டே இருக்கு. என்ன காரணம்? ரீசன் அடிக்கடி நானுமே சொல்லிட்டேன். அதாவது எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா ரிப்ளை அபிடாவிட் அப்படின்றது சப்மிட் பண்ணவே மாட்டாங்க. குறிப்பா இதுக்கு மெயின் பெட்டிஷனா இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அவங்களே பாத்தீங்கன்னா எதிர் பிரமாண பத்திரம், அதாவது கவுண்டர் அபிடாவிட் சொல்லுவாங்க, அதை தாக்கல் பண்ணவே இல்லை, சப்மிட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? நாட் சப்மிட்டட் இப்ப வரை ஸ்டில் நவ். சோ கண்டிப்பா கோர்ட்டு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அது அப்படின்னு கிடையாது, சப்மிட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தா பாத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணவே இல்லை, டிலே பண்றாங்க. அப்படிங்கும் போது கோர்ட்டு சும்மா விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. கோர்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே. அதாவது அந்த பெட்டிஷனர், அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் டைம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரொம்ப டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மீறி போறாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் அப்படின்றது கோர்ட் சைடு ஜட்ஜஸ் எடுக்க தான் செய்வாங்க. சோ அதுவரை வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா அவங்க கவுண்டர் விதா சென்ட் பண்ண பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபும் பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆக தான் செய்யுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நானுமே சொல்லுவேன். இந்த கேஸ் ரொம்ப வாய்தான் போயிட்டே தான் இருக்கும். ஏன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பண்றாங்க அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதுல டிகிரி வேலிட் சொல்லிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா அமைஞ்சு போச்சு. அவங்களும் கரண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல 2023 இருந்து நடத்துறதுக்கு அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி நோ இஷ்யூ. ஏன்னா அவங்க கரண்ட்ல அவங்க நடத்தலாம், ரன் பண்ணலாம். யூஜிசி அப்ரூவல் கிடைச்சிருச்சு இப்ப நடத்துறதுக்கு. சோ அவங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இனிமே. அதனாலதான் பாத்தீங்கன்னா டிலே அப்படின்றது ஆயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் அதான் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்க யூஜிசி ஃபைல் பண்ணிருக்க கேஸ் ரிப்ளை அபிடாவிட் ரொம்ப பண்றதுக்கு பெட்டிஷனர் போட்டிருக்க எத்தனை 18 பெட்டிஷனரோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணணும். முக்கிய பெட்டிஷனர் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிப்ளை பண்ணே ஆகணும். அதான் கவுண்டர் அபிடாவிட் கொடுத்தே ஆகணும். நடந்து ஆகணும். அப்படிங்கும்போது ரொம்ப டிலே ஆகத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா இப்ப 2024 இந்த கேஸ் முடியறதுக்கு அடுத்த வருஷம் 2025 கூட ஆகலாம் அப்படின்றத என்னுடைய கான்செப்ட். நான் எதுவும் நெகட்டிவா பேச நினைச்சுக்கிறாதீங்க. இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னவோ அதை தான் இந்த வீடியோ கன்வே பண்றேன்.